கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கணுமா, அப்போ கண்டிப்பாக அந்த கஞ்சியை ட்ரை பண்ணுங்க. முளைக்கட்டின பச்சை பயிறு, வெந்தயம், பச்சரிசி. பச்சை பயிறு முளைக்கட்டின பயிராக இருந்தால் நல்லது, இல்லை சாதாரண பயிராக இருந்தாலும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 100 கிராம் அரிசி பச்சரிசி, ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, அதில் கால்வாசி பச்சை பயிரில் பாதி வெந்தயம், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கோங்க. மோரை நல்லா வச்சு கடைஞ்சிடலாம். கடைஞ்சி பருப்பு நல்லா பாருங்கள் மல்லிப்பூ மாதிரி நல்லா வெந்து போயிட்டு இதில் அந்த மோரை கலந்துக்கலாம். உப்பும் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். தொட்டுக்க கருவேப்பிலை துவையல், ஏதாவது துவையல் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நிறைய நார் சத்து நிறைஞ்சது. காலையில் சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ரோட்டீனும் வேறு. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை துவையல் இல்லை உருளைக்கிழங்கு ஏதாவது வறுவலும் வச்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியான காலையில் சாப்பாடு தயார். நிறைய நார் சத்து நிறைஞ்ச இந்த உணவு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வயிறும் ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மோர் வேண்டாம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க.